Hey, hello dummies, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved author தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வியோட எஃப்எஃப் சைக்கோஸ் லுனாட்டிக் அப்சஷன் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் இதுக்கு வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க, நான் நம்புகிறேன்டா. ஆர்விஸ் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா தயவு செஞ்சு லீவ் பண்ணிடலாம், ஓகேங்களா? நம்ம ஜேகேஎஃப்எஃப் போய் கேளுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி தான், அது வேணால் போய் கேளுங்க, சரிங்களா? 1 ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸ்லாம் வேணால் பாருங்கள். இது பிடிக்கலன்னா தயவு செஞ்சு லீவ் பண்ணிடலாம். நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ஸ்டோரி லைன் அந்த மாதிரி இருக்குது, எனக்கே தெரியுது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணும் போது கேட்பேன்ல, ஸோ அப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய பேருக்கு நம்மளோட மென்டாலிட்டியே இருக்காது இல்லையா? அதுதான் நான் திங்க் பண்ணேன், அதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இறங்கி நான் ஒரு ஆத்தராக வந்து சொல்கிறேன்னா ஐ ஹோப் நீங்களாம் என்னுடைய டெசிஷனை வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆர்மிஸ் பேபி ஆர்மிஸ் இருந்தீங்கன்னா அதை செஞ்சு உங்களுக்குலாம் கும்பிடு, ஓகே டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை சத்தின்னு போயிடுவேன் இல்லைனா. ஸோ பேபி ஆர்மிஸ்லாம் கேட்க வேணாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து கதை பிடிக்கும், இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா தைரியமாக இந்த ஸ்டோரி கேட்கலாம். நான் வந்து தடங்களாலாம் இருக்க மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் மோர் அண்ட் மோராக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி லைன். நீங்கள் வந்து உடனே என்னையெல்லாம் வந்துட்டு ஒரு சைக்கோபாத் அப்படிலாம் திங்க் பண்ண வேணாம். நான் இப்போயே சொல்லிடுறேன், ஐம் நாட் அ சைக்கோபாத், ஐம் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெயிட் ஹியூமன், அவ்வளோதான். எனக்கு வந்து மென்டலி நான் வந்துட்டு அன்ஸ்டேபிள் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுடா. நான் வந்து ஒரு நல்ல ஜீவன். ஸ்டோரி காரணமாக வந்துட்டு அந்த மாதிரி எழுதுறேனே தவிர நான் வந்து நல்லா தான் இருக்கேன். என்னோடய மென்டாலிட்டிலாம் யாரும் வந்து யோசிக்காதீங்க, சரிங்களா? அந்த மாதிரி நான் ரொம்ப டெப்த்தான ஆள்லாம் கிடையாது, மேனியக்கெலாம் கிடையாது, சைக்கோலாம் கிடையாது. தயவு செஞ்சு என்னெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எழுதுறதுனால ஐம் நாட் அ சைக்கோபாத், ஓகே? இந்த ஒரு மெசேஜ் வந்து எனக்கு ஒன்று வந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னை வந்துட்டு சைக்கோவான்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து சைக்கோபாத்தா, சீரியல் கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரினால நம்ம ஒரு சீரியல் கில்லர் சைக்கோபாத்தா வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்கள, இந்த மாதிரி கொலை பண்ணி ஃபேமஸ் ஆவாங்க. நான் ஸ்டோரி போட்டு ஃபேமஸ் ஆகிறேன். எனக்கு என்னையே நினச்சி சிரிப்பாக இருந்துச்சு. சரி இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இன்ட்ரோவில் இவ்வளோ தூரம் பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சு வள கொலன்னு தான் பேசினேன். எப்பயும் போல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம், பட் வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே ஒன்ஸ் போயிட்டா வைப்பு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் மனசு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஜேகேயோட எஃப்எஃப் பற்றி நினைக்கிறீங்க, இது என்னோடய இந்த சேனலில் இதை மட்டும் பார்க்குறீங்க, இந்த வீடியோ மட்டும்னா போய் நீங்கள் மற்ற வீடியோஸும் செக் பண்ணலாம். நான் உங்களை டிசப்பாயின்ட்லாம் பண்ணவே மாட்டேன். எஸ் இர்ரெகுலாரிட்டி அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு காதில் கேட்குது, பட் நான் தான் இப்போ ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் வீக்லி பேசிஸ். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை எடுக்க முடியாது. நான் டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், 1 ஷாட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஸ் அ ஆத்தராக என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதனால் நான் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத எனக்கு பண்ணி காட்டுங்க, சரிங்களா? இந்த எஃப்எஃப் பற்றி உங்களுடைய தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம் ஆரம்பிச்சு, சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு இது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இது வந்துட்டு இந்த மாதிரி போடுறது நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சுத்தமாக தெரில. இல்லை அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன க்யூரியாசிட்டி தான். உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பிடிச்சிருக்குன்னு போடலாம், இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குன்னா போடலாம். ஆனால் நான் யாருக்காவது எதுக்காக ஸ்டோரியில் என்ன மாற்ற மாட்டேன், இப்போயே சொல்லிட்டேன். நீங்கள் கமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை மாற்றுங்கன்னு நீங்கள் கேட்க வேணாம் முன்னாடி, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்கவே கூடாது, நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் போட்டாலும் நான் வந்து மாற்றவும் மாட்டேன். ஸோ அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரியில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு வியோட கேரக்டர் இதெல்லாம் பற்றி வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் யார் என்னென்ன கேரக்டர்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்டோரி லைனில் எல்லா கேரக்டருக்குமே ஸ்பெசிஃபிக்காக நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பேன். அதை என்னால் என்ன நினச்சாலும் நானே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஆஸ் அ ஆத்தராக என்னால் அது கண்டிப்பாக பண்ண முடியாது, நிறைய பேரால் அது பண்ணவே முடியாது. ஸோ நான் அப்படியே தான் கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னோடய ஸ்டோரியாக மட்டும் கேட்கறது இல்லாமல் முடிஞ்சு அனலைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக சில விஷயமும் வச்சுருக்கேன், ஒரு மினி எஃப்எஃப்னே சொல்லலாம். அதை நான் பெரிய சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சேன். உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே வந்து இது விஷயம் ரொம்ப பிடிக்குமா, இந்த மாதிரி சில கேஸை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி? ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது நம்ம ஜிம்மினுக்கு, சரிங்களா? ஜிம்மினுங்குமே எல்லாம் தப்பாக நினச்சிக்க வேணாம், என்னக்கா நீங்கள் வீக்கு போடல ஜேகேக்கு போடலன்னு சொல்லிட்டு அவங்க தான் எஃப்எஃப்பில் போட்டு கலக்குன்னு கலகுறாங்க. என்னோடய சைக்கோபாத்திட்டிக் அந்த மாதிரி வந்து சில கேஸை சால்வ் பண்ணணும், கிரிமினாலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஜிம்மினை தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சூஸ் பண்ணுவேன். அது உங்கள் எல்லாருக்குமே ஏன் தெரியும், சைக்கோ மாமா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன அப்சஷன் மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி வந்து நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன்.
நீங்கள் வந்து சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, அது வந்து பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நான் ஒன்ஸ் வந்து என்னுடைய ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் லூசிஃபர்ஸ் காதலியோட சீசன் 2 கண்டிப்பாக வராமல் போகவே போகாது. நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து லூசிஃபர்ஸ் காதலி தான் கேட்டேன். நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே கேதர் பண்ணேன். என்னோடய நோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீசன் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் நான் வந்துட்டு டைமுக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா சீசன் 2 கொஞ்சம் பெருசு தான், ஒரு 30 பார்ட்ஸ் அந்த மாதிரி வரும் அதுவும். ஸோ அதை வந்து டைம் எடுத்து பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஜேகேஎஃப்எஃப்பும் சீக்கிரம் முடிச்சிடும். மேக்ஸிமம் ஒரு 40-50 முடிச்சிடும் ஜேகேயோட எஃப்எஃப்பும். ஜேகேஎஃப்எஃப்பில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒயனை வந்து நீங்கள் கொஞ்சம் இதுவாகவே காட்டுங்கன்ட்டு. ஒயனோட சீன்லாம் கம்மியாக ஆகாது. சரிங்களா, கவலைப்படாதீங்க. வேறு என்ன உங்களோட வரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன், 5 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, நம்ம ரொம்ப வளவலம் கொலக்கலாம் பேசாமல் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துட்டே போகலாம். சரிங்களா, நான் ரொம்ப நாள் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படியே நடுவில் விட்டுட்டேன். லூசிஃபர்ஸ் காதலெல்லாம் கொஞ்சம் ரீகேப் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். இப்போ நான் ரீகேப்பே சொல்கிறது இல்லை, எனக்கு ஒரு ஆத்தர் ஃபீலே போயிடுச்சு. வாங்க நம்ம ரீகேப் பார்க்கலாம். போன பாட்டில், அதாவது பார்ட் 6ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மேலே கத்துற சவுண்ட் கேட்டு யூரிமாவும் ஜானுவும் மேலே வந்திருப்பாங்க. தட் டைம் ஜியாவும் வந்திருப்பா. நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்டு உள்ளே வரலான்னு பார்த்தா இவங்க வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லி அவளை கீழே கூட்டு போய் நம்ம லியோன் கூடயே வந்துட்டு தூங்க வச்சிடுறாங்க. நம்ம கீழே ஜானு வந்து ரொம்ப வரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் கத்துற சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கா. அவங்க ஜிம்மினுக்கு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் ஜிம்மின் வந்துட்டு காலை எடுக்கவே இல்லை. வாங்க நம்ம இப்போ பார்ட் 7க்குள்ளே போகலாம். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அந்த காதை மூடிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்காங்க. யூரிமாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜெயா லியோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க 2 பேருமே பெட்டில். நம்ம யூரிமாவும் அந்த சோஃபாவில் அப்படியே படுத்தே இருக்காங்க. அவங்களால கேட்கவே முடியல நீங்கள் கத்துற சவுண்ட் அது எல்லாமே. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜிமின் சைடு வந்துடலாம். ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்பீங்க, ஏன் வந்து கால் எடுக்கல, அவர் எங்கே போனாருன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமின் வந்து காரை வேகமாக ஓட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ ஒரு உள்ளே போயிட்டு கொஞ்சம் வேகமாக போய் ஒரு ஃபைல் தேடிட்டுருக்காரு. அந்த ஃபைலை வேகமாக எடுத்து அந்த ஃபைலில் வந்து என்னென்னமோ பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காரு. டார்ச் எல்லாம் வச்சு அடிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அங்கே வந்து சுத்தமாக கரண்ட்டே இல்லை. அந்த ஃபைலில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கார். அவருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. அவர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஒரு பெரிய ரூம், ஓகேங்களா, அந்த ரூம் பற்றி நான் எங்கே இருக்கேன் அப்படிங்களா சொல்ல விரும்பல. அது வந்து ஒரு சஸ்பென்ஸான ரூம். இப்போ சொன்னோன்னா பின்னாடி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதை நான் ரிவீல் பண்ண மாட்டேனே. பௌ அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜிமின் அவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. நான் தான் சொன்னேனே பெரிய கிரிமினாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஏகப்பட்ட கேஸ் ரிசர்ச் எல்லாமே அந்த ரூமில் இருக்குது. எண்ணிலடங்காக இருக்கும். அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு பார்த்துட்ருக்காரு அவர். எங்கே கிடைக்கிது எங்கே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஃபோன் அடிச்சது எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா அவர் ஃபுல்லாக அதில் மூழ்ந்து போய் ஒரு மாதிரி ஆகிட்டு அதில் தான் செக் பண்ணிகிட்ருக்காரு. நான் எங்கே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உட்காந்து தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. நம்ம ஜானு கேட்டாங்கல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி நான் உங்களை அனுப்பி வச்சேன், அப்போ என்னாச்சு, ஏன் 2 பேரும் இந்த கோலத்தில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்கள்ல. அதை பற்றி அப்படியே கண்ண மூடி யோசிச்சுட்ருக்காரு அவரும். அவருடைய அந்த கேஸ் ஃபைல் வந்து தேடுறதுக்கான அந்த காரணம் அதுவும் சரி, நம்ம ஜானு கேட்டதுக்கும் சரி, ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆன்சராக ஃப்ளாஷ்பேக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனக்கா செகண்ட் ஃப்ளாஷ்பேக்காக கேட்டிங்கன்னா எஸ், இது ஒரு ஃப்ளாஷ்பேக், பெரிய ஃப்ளாஷ்பேக் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. ஸோ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறோம். அதாவது ஜானு வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போனோடனே ஜிமின் போயிருப்பார் நம்ம வியை தேடி. ஸோ அவர் அப்படி போகிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணுறாரு, எஸ் இந்த 4 இயர்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்களே சுவிட்சர்லாண்ட் வந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி மாறலை, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இங்கே வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்ம வி வந்து ரொம்ப பெரிய பில்லியனியர், ரொம்ப பணக்காரர் வீட்டோட பையன். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து இருக்குல்ல. ஸோ அவ்வளோ சொத்து வச்சுருக்காரு நம்ம வி. அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுவிட்சர்லாண்டில் ஒரு பிளேஸ் வாங்கி எல்லாமே வச்சுருக்காரு. அவர் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இருந்தார்ல, சுவிட்சர்லாண்டுக்கு வந்துட்டு ஸ்விஸ் ஆனோடனே மைக்ரேட் ஆனோடனே எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஜியா பிறந்தோடனே நல்லாயிடுச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுதான் கிடையாது. ஜிம்முனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வி வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட வரவே இல்லை. இங்கே அந்த டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில பெரிய தலைங்க இருக்கும்ல கொல்றதுக்குன்னு சொல்லிட்டு, அந்த தலையை தேடி வேட்டையாடி இருக்கார். அப்படி தான் அவர் வேட்டையாடி அந்த இடத்துல கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவர் ஸ்பெசிஃபிக்காக ஹைடவுட்ஸ் மாதிரி வச்சுருக்காரு. என்னடா அது ஹைடவுட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், அவர் அந்த கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு 30 ஹைடவுட் ஃபுல்லாக
சுவிட்சர்லாண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த சொத்து எல்லாமே இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி தான் அவர் சுவிட்சர்லாண்டுக்கே வந்திருக்காரு. அப்போ என்ன அர்த்தம், சுவிட்சர்லாண்டுக்கு வந்ததுக்கு காரணம் எல்லாமே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்குது. இது எல்லாமே ஜிமின் அனலைஸ் பண்ண வரைக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே அவர் எல்லா பவரையும் யூஸ் பண்ணி, இவருக்கு வந்துட்டு சும்மா கிடையாது, இவருக்கு பொலிட்டிஷியன் சப்போர்ட் அந்த மாதிரி பெரிய கைங்களும் அதிகம் நம்ம வி சைடில். ஸோ அப்படி தான் ஹைடோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி 30 ஹைடோட்ஸ் கிட்ட சுவிட்சர்லாண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதில் ஒன்றும் தனித்துவமாக இருக்கும். தனித்துவமாக கரெக்டாக சொல்கிறேன்னா, ஆமாம், ஈச் ஒன்றும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு ஹைடோட்டும் ஒன்று ஒரு லொக்கேஷனில் இருக்கும். யாராலையுமே அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறத கணிக்கவே முடியாது. இட் மே பி a பப்ளிக் பிளேஸ், இட் மே பி a ப்ரைவேட் பிளேஸ், எப்படினாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கரேஜ் ஹோமாக இருக்கலாம், செகண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமாக இருக்கலாம், தேர்ட் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கலாம், ஃபோர்த் ஒரு மால், அந்த மாதிரியான பிளேஸோட ஒரு பெரிய பப்ளிக் நடமாட்டத்தோடு இருக்கிற அதோட அண்டர் கிரவுண்டாக இருக்கலாம், 5 இன்சைடு, நான் சொல்ல விரும்பலாது என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லணுன்னா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், இந்த ஜூ சொல்லுவோம் இல்லையா அந்த சைடான ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வேர் ஹவுஸாக இருக்கலாம், ரெசார்ட்டாக இருக்கலாம், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அப்படி கூட இருக்கலாம், இல்லையா ஒரு லேக் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்கலாம். கெஸ்ட் ஹவுஸ் நிறையா இருக்குது அவருக்கு ஹைடவுட்டுங்கிற பேரில். ஏகப்பட்ட 30 ஹைடவுட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வி வச்சுருக்காரு. சுத்தமாக பார்த்திங்கன்னா இது யாருக்குமே ஐடியா கிடையாது. இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஜிமினுக்கு தெரியாமல் போக வாய்ப்பே இல்லை. வி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பண்ணுறது தான் இவரோட வேலையே, அந்த நோட்டை விடுறது தான். ஸோ அப்படி நோட்டை விட்டு கண்டுபிடிச்சதில் 30 ஹைடவுட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு மேலேயும் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். ஆனால் 30 ஹைடவுட் தான் இவர் இப்போதைக்கு கண்டுபிடிச்சி வச்சது இத்தனை வருஷத்தில். இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியும். ஆனால் 30 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அவர் திங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் இப்போ நம்ம வி இந்த டைம் ரொம்ப ஒரு கோவத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்திருப்பார், பீக்கில். ஏன்னா அந்த சீரியல் கில்லர் இப்போ காப்ஸ் கூட்டு போயிட்டாங்க தான், அந்த சீரியல் கில்லர் சொன்ன அந்த சில்லற பையனை கூட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவனால் இவங்க ஃபேமிலியில் ஏற்பட்ட அந்த ஒரு விரிசல் சரியாகுமா? ஆகாதில்ல. ஸோ அந்த காரணத்தினால தான் வி கொலவெறியின் உச்சக்கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அவன் அங்கேருந்து தூக்கியிருக்காரு. இந்த விஷயம் ஜிமனுக்கு தெரியும். காப்ஸ் மூலமாக சொல்லி தான் எச்சரிக்கை பண்ணி வச்சுருப்பாங்க, மாதிரி அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை என்னென்னா அவன் தப்பிக்கலை. நம்ம வி அவரோட பவரை யூஸ் பண்ணி அவன் அங்கே தப்பிக்க வச்சுருக்காரு. அவன் தப்பிச்சு தான் நினச்சிட்ருக்கான், சரிங்களா? ஆனால் ஜிமனுக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு ஹைடவுட்டில் தான் இருக்கான், வியோட ஹைடவுட்டில். ஏன்னா வி திறப்பாக செய்யாமல் விடமாட்டார் இல்லையா, அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஸோ அவரோட ஸ்பெஷாலிட்டியில் வச்சு செய்யணும். ஏன்னா இப்போ அவனால் தான் நம்ம ஒயன்கிட்ட வாழ முடியல. நம்ம வியோட அல்டிமேட்டான ஒரு நோக்கம் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் இன்னும் என்னன்னு தெரில. அதெல்லாம் எனக்கு கூட தெரிலப்பா, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வி ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக ஒயனை வச்சுருக்கான். லைக் ஒரு குயின் மாதிரி, ஒரு செஸ் போர்டில் இருக்க ஒரு குயின் மாதிரி ஒயனை வச்சுருக்கான். ஸோ அந்த குயின் எப்போ என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் அந்த குயின் கிங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது அந்த குயினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குயின்கிட்டேருந்து தன்னை பிரித்தா எப்படி இருக்கும் வியோட மென்டாலிட்டி? ஸோ அந்த காரணத்தின் பேரில் தான் அந்த சில்லற பையனை தூக்கியிருக்காரு. அவனும் தப்பிச்சு வந்தன்ற பேரில் வந்திருக்கான். ஆனால் ஏதோ ஒரு ஹைடவுட்டில் இப்போ இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஜிமன் திங்க் பண்ணிட்டு தான் காரில் போயிட்டுருக்காரு. இப்போ எங்கே இருப்பான், எந்த ஹைடவுட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு. இவங்க இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 13 லாக் அவுட் கிட்டே இருக்குது சொல்லலாம். அப்படியே அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. அது ரொம்ப க்ரூவலான பிளேசஸ் தான். அதுவும் நம்ம வி எடுக்க சான்சஸ் அதிகம் தான். ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறது எடுப்பாங்களா, லாங் டிஸ்டன்ஸில் இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? லாங் டிஸ்டன்ஸா, ஷார்ட் டிஸ்டன்ஸா? நம்ம ஜிமின் கிளியராக திங்க் பண்ணிட்டாரு. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸில் போனால் கண்டிப்பாக கிடையாது, லாங் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற பிளேஸ்லாம் க்ரூவலான பிளேஸ். அது என்ன பிளேஸுங்கிறது இவருக்கு எல்லாமே தெரியும். அத்துப்படி தலைவர் 30 ஹைடவுட்டி தேடி கண்டுபிடிக்கிறத இந்த வேலையை வச்சுருக்காரு. ஸோ ஈச் ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நான் சொன்னல வரிசையாக சொல்லிட்டு வந்தால என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் ஏதாவது ஒரு பிளேஸ். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ்க்கு மத்தியில் ஜிமின் சூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அவர் சூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், லேக் பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸாக இருக்கலாம். இல்லைனா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி யாருமே இல்லாத ஒரு காடு அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா ஒரு இன்னொரு ஃபாரஸ்ட், அது ஜூ பக்கத்தில் இருக்கே அந்த ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். இவருக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கிட்ட தான் மைண்டு போகுது. ஏன்னா ஃபாரஸ்ட்டில் தான் யார் ஆள் நடமாட்டமும் இருக்காது. ஈஸியாக அவனை நல்லா
கற்ற வச்சு கொலை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வியோட மைண்ட் செட் இப்போ அப்படி தான் இருக்குது. அவனை கற்ற வச்சு துடிக்க வச்சு தான் சாவடிக்கணும். அதுதான் அவரோட பிளான். ஸோ அப்போ ஃபாரஸ்ட் தானே சூஸ் பண்ணார். கரெக்ட் தானே? am I ரைட்? ஸோ இப்படி தான் வந்து அவர் திங்க் பண்ணி யோசிச்சுட்டு போகிறாரு. ஒரு பிளேஸாக வந்துட்டு அவர் போய் தேடும் போதும் நம்ம விஆர் இருந்து யோசிக்கிறார். இந்த இடத்துல நான் விஆர் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தேடுறதுக்காக போகிறாரு. பட் 3 இடமே வந்து வேறு இடம் இல்லையா, 3 இடத்துக்கும் போக முடியாது. குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே போய் வியை கண்டுபிடிச்சாகணும் இவர். ஸோ அப்படியே திங்க் பண்ணிவிட்டு இப்போ நான் விஆர் இருந்தால் இந்த 3த்தில் எந்த பிளேஸ் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு. 9 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருக்குது. பிகாஸ் அது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தானே லேக் பக்கத்தில். ஸோ அந்த இடம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. 12 வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 10 ஓகே மாதிரி இருக்குது. அவருக்கு எந்த இடம் போகிறதுனே தெரில. சரி 12 போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைக் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னல, ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் வந்து போகிறாரு. இப்போ நான் எதுக்கு இந்த 12 அப்படின்லாம் சொல்கிறேன்னா, இட்ஸ் ஆக்சுவலி அந்த ஹைட் அவுட்டோட நம்பர் கோடு மாதிரி கிட்டத்தட்ட. நீங்கள் அந்த கோடு கண்டுக்காதீங்க சரிங்களா, அதை அப்படியே தட்டி விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். திடீர்னு கொஷின் கூட கேட்பேன், உங்கள் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாமா, ஸோ அதுக்காக சும்மா சொன்னேன். அந்த கோடு வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த ஹைட்ரேட்டோட நம்பர் அது, ஓகேங்களா. ஸோ அந்த ஹைட்ரேட்டோட நம்பர்லாம் வச்சு திங்க் பண்ணி ஒரு 12 போகலாம். அதுதான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு தனி காடு. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவருக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. சஸ்பென்ஸ். ஓகே, அவர் அங்கேருந்து வண்டியை வந்து எங்கேயோ ஓடிட்டு போகிறாரு. அந்த 12 இருக்கிற பிளேஸ்க்கு இல்லை, சர்றன்னு வண்டி போகுது. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் முன்னாடி போய் நிற்கிது. அப்புறம் தான் ஜிமின் வேகமாக இறங்கி அந்த வாட்ச்மேன் கிட்டே சொன்னால், வாட்ச்மேன் வந்துட்டு இல்லை சார் உள்ளெல்லாம் விட முடியாது, யாருமே இல்லை, இந்த டைமுக்கு உள்ளே விட்டா பிரின்சிபல் தெரிஞ்சால் கேட்பாரு. சார் நான் முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் யாரும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஐடி கார்டெலாம் காமிச்சிட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லி சல்யூட் பண்ணி கேட் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நம்ம ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. அவருக்கு கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது. அந்த கத்துற சவுண்ட்லாம் கேட்டு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஆடியோ, ஒரு ரெக்கார்டர் மாதிரி இருக்குது. நம்ம ஜிமின் வந்துட்டு ஸ்டன் ஆகி போயிடுறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ரூமில் ஏகப்பட்ட ரத்தம் அதெல்லாம் சிந்தி கிடக்கு, சில ஐட்டம்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்த்தோன்னே இவர் திங்க் பண்ணுறாரு. இப்போ வியோட மைண்டில் என்ன இருக்குன்னா, இவன் சின்ன பசங்க குழந்தைங்களாம் தேடி அந்த சொல்கிற பையன் கொன்று அதில் வந்து ப்ளஷர் பார்த்தால, ஸோ ப்ளஷர் பார்த்த இடத்துல வச்சு செய்யணுங்கிறதா வியோட மைண்ட் செட். இதில் தப்பே கிடையாது இல்லையா. ஸோ அவர் திங்க் பண்ணிட்டு ஓகே இது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் அடுத்து வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்புறாரு. ஓகே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்தால் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அவர் அந்த க்ளூவும் தேடி பார்த்துட்ருக்காரு, இங்கே ஏதாவது வந்து மிஸ் ஆயிருக்கா, நம்ம வியோட மைண்ட் செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு க்ளூ தேடிட்டுருக்காரு. இப்போ வந்து வி எப்படி இருக்கான், உண்மையிலே இப்போ அவன் பழையபடி மாறிட்டானா, இப்போ பழையபடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே மாறிட்டானா, இல்லை இது ஜஸ்ட் ஒரு ஆக்டப் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே திங்க் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பிளேஸ் மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு. கொஞ்சமாக ஒன்று விடாமல் எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே ஓடி வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வண்டி எடுக்கிறாரு. இப்போ எஸ் அந்த ஃபாரஸ்ட் வந்து கரெக்டு தான், தப்பே கிடையாது. பட் இங்கே வந்தது ஒரு காரணமாக தான் நம்ம ஜிமின் வந்திருப்பார் சரிங்களா. இங்கேருந்து நம்ம ஜிமின் வண்டி எடுத்துகிட்டு 12, அதாவது அந்த ஃபாரஸ்ட் யாருமே இல்லாத அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வண்டி உள்ளே போகாது சரிங்களா. ஸோ உள்ளே தான் நடந்து போனோம். அவர் ஒரு மொபைல் டார்ச் மாதிரி வச்சுருப்பார் இல்லையா ஃபோனில், ஸோ அதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகிறாரு. போகும்போது அங்கே அனிமலோட சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்குது. அவர் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காரு. அவர் மேலே வந்து வரும்போதே லைக் ஒரு சென்ட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். அந்த சென்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஹியூமனோட பாடி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கான ஸ்மெல், அது வந்து ஹியூமன் பாடியோட ஸ்மெல்லே வரக்கூடாதுங்கிறதுக்காக அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பார். உள்ளே வரும்போது அனிமல் சவுண்டு எல்லாமே பயங்கரமாக கேட்குது. அவர் வந்துட்டு ஒரு இடமா வந்து தேடிட்டுருக்காரு. லைக் அந்த கிரவுண்டு இருக்கும்ல அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த மண், அங்கே வந்து கையை வச்சு தேடிட்டுருக்காரு. அவருக்கு எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வரும்போது பயவில் மாட்டினார் உல்ஃப் கிட்ட. அந்த உல்ஃபெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக வந்து நம்ம ஜிமினை பார்த்துட்ருக்கு. ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல அசையாமல் நிற்கிறாரு. ஓகே ஜானோ நான் வரலன்னா நீ தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அந்த உல்ஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுறாரு. அந்த உல்ஃபும் வந்துட்டு அங்கே எங்கன்னு சொல்லி ஓடி வந்து பிடிக்க பார்த்துட்ருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஜிமினும் ட்ராப் ஆகிடுறாரு. அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி நினச்சா நம்ம ஜிமின் கையில் ஏதோ ஒரு டோரோட நாப் மாதிரி மாட்டுது, அதாவது அந்த கிரவுண்டில். அதை கரெக்டாக இழுத்து அப்படியே உள்ளே போய் லாக் பண்ணிடுறாரு. பேஸ்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட, ஓகேங்களா. ஸோ பேஸ்மெண்ட்டு தான் அது. உள்ளே வந்து கதவை சாத்திட்டு மூச்சை இழுத்து விடுறாரு. அப்போ தான் அவருக்கு எவ்வளோ உயிர் போயிருக்குன்னா அந்த டைமில் அவர் மூச்சு இழுற அந்த வேகத்தில் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ கரெக்டாக அவர் மூச்சை இழுத்து வரும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, யூ ஆர் அலைவ் அப்படின்ற மாதிரி கேட்குது. அதை கேட்டோடனே ஜிமின் வந்துட்டு தடி இவனா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு கோல்ட் ஃபேஸ்லேயே திரும்புகிறாரு. ஐ மே நாட் எக்ஸ்பெக்டட் டு பி ஆர் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே வீசிடுச்சுட்டே
அப்படியே சிரிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்டொமக்கில் ஒரு கிக்கு விடுறாரு பயங்கரமாக. அவ்வளோதான், ஜிமின் அந்த செவுத்துக்கே போய் பறந்து போய் விழுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, ஜிமின் நீ இன்னும் மாறவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட போய் நின்று அவருடைய கால் இருக்கும்ல அதை போய் அவருடைய வயிற்றுலேயே வச்சு மிதிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. "Why the hell you are here?" அப்படின்ற மாதிரி வந்து பல்லு கடிச்சிட்டே கேட்குறாரு. அப்போ ஜிமின் வந்து, "Listen, I am here to talk to you." "With me?" "ஏன் கூடயா?" "You still hasn't changed. Okay then, prove me." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு மாதிரி அடின்னு அடிக்கிறாரு. அப்படியே ஸ்முக் பண்ணிகிட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோதான், நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு அடியெல்லாம் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் எஞ்சி நின்று, "I guess I'm too late. Maybe." அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை வந்து அடிக்க சொல்லி ஒரு அந்த ஃபைட்டிங் ஃபிஸ்ட் இருக்குல்ல அது வந்து பண்ணுறாரு. அப்போ ஜிமினும் வந்துட்டு எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போகிற ஃபைட்டோட இன் டைம் ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அடிக்கிறாரு ஃபைட்லலாம். ஜிமின் வந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. "அவனை என்ன பண்ண?" அப்படின்னு பண்ணால் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் வந்துட்டு இவர் அடிக்கிறதெல்லாம் டாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் பேசுகிறாரு. "நான் தான் உன்ட்டு ஆல்ரெடி சொன்னேன்னா இல்லையா, பையனோட லைஃப் டேஞ்சரில் இருக்கும். நீ இதே மாதிரி இருந்தனா பையனுக்கு தான் கஷ்டம். சொன்னேன்னா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அடிச்சுக்கிட்டே வந்து பேசிகிட்ருக்காரு. சடார்னு கோவம் வந்துடுது. ஒரு பஞ்சு தான் ஸ்டொமக்கில். அவ்வளோதான், நம்ம ஜிமினுக்கு வாயிலேருந்து ரத்தமே வெளியே வந்துடுது. கண்டினியூஸாக அடிச்சிட்டே இருக்கார் போட்டு பஞ்சு தான். யூஆர் சேயிங் வாட்? ஐ கேன்ட் ஹியர்ப்பா. காது கேட்கல. "காது கேட்கல" அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு நக்கலா. ஜிமின் வந்து அப்படியே வந்து பெயினில் கத்துறாரு. "யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு செம்மையாக வலிக்குது. பட் வந்து சிரிச்சுக்கிட்டே, "I already told you not to interfere in my life. சொன்னா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட கழுத்தை நிறுத்திட்டே பேசுகிறாரு. ஜிமினுக்கு மூச்சு விட முடியல. "Moreover, she is my wife. அப்போ ஏன் பொண்டாட்டிடா, நான் என்னன்னாலும் பண்ணுவேன். அப்போ என்னோட பையன், என்னோட பொண்டாட்டி மட்டும்தான், என்னோட பொம்மை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் கேட்குறான். இந்த 4 வருஷத்துலேயே பார்த்துருப்பேன். அவன் மூச்சு விடணுன்னா கூட என்கிட்ட கேட்டு தான் விடணும். அப்படி ஒருத்தையை கல்யாணம் பண்ணி நான் வச்சுருந்தா ஈஸியாக இங்கே ஒருத்த வந்து இப்படி பண்ணிட்டு போவானா, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் ஐயோ என் பொண்டாட்டி வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவேனா? நான் என்ன சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா? அவளை பற்றி நீ ஏன்ட்டே பேசுகிறியா? முன்னாடி உனக்கு தெரியும் ஜிமினா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவளை பற்றி யாராவது பேசினா. அப்படியே எனக்கு எரியும், மண்டை எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஹார்டாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு அவரோட மூக்கிலேயே. அவ்வளோதான், நம்ம ஜிமினுக்கு வலியே தாங்க முடியல. இங்கே கேளு அப்படின்ற மாதிரி சொன்னால் கேட்கவே இல்லை. போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. மூக்கிலேருந்து ரத்தம் ஊற்றுது. அவருக்கு வாமிட்டாக வர மாதிரி இருக்குது, பிளட் வாமிட்லாம். அவ்வளோ போட்டு அடிச்சிட்ருக்காரு. இப்போ பேசுகிறாரு. "ஷ்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "இத்தனை வருஷம், இத்தனை நாள் என்கிட்ட என்ன சொன்ன என்கிட்ட வரக்கூடாது, அவள் லைஃப் டேஞ்சரா? ஏய், இப்போ அவள் லைஃப் டேஞ்சராக இருக்கிறதுக்கு காரணமே இத்தனை வருஷம் நான் அமைதியாக இருந்த காரணம் தான். இத்தனை நாள், இத்தனை வருஷம் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவளுக்காக தான்டா இருந்தேன். பார்த்தல, ஒரு டைமும் அவளுக்காக தான் என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி என் நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் மட்டும் நேற்று சைலண்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தேன், நான் இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. நேற்று நான் போயிட்டு அந்த செகண்டே அவனை போட்டுருந்துருக்கணும். அவள் சந்தோஷமாக இருந்திருப்பா, எப்பயும் போல் சேஃபாக இருந்திருப்பா. அப்புறம் முக்கியமாக உன் ப்ராமிஸை நீ இழந்துட்ட. உன்னால் என் கோல்டு சைடை கூட ஹேண்டில் பண்ண முடியல. இத்தனை நாள் நான் எவ்வளோ அமைதியாக இருந்தேன், அப்போ கூட உன்னால் என்ன ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் டு யூ திங்க் தட் ஐ டோன்ட் எனிதிங்? எனக்கு எதுவுமே தெரியாதா? என்னடா நினச்சிட்ருக்கேன் என்னை பற்றி? நான் தி ஆல்மைட்டி, எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஒரு விஷயமும் எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்ததுக்கு காரணம் உன் ப்ராமிஸ், உன் மேலே இருந்த நம்பிக்கை, அது போக அவளுடன்
சேஃப்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம வி பேசிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின் வந்துட்டு லிசன் வி, நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த தடவை அந்த பரதேசி பையன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் எல்லாத்தையுமே. யா எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவன் வந்தது ஒரு நல்லதுக்கு தானே. இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஜிமினா. இதுக்கப்புறம் நான் கண்ட்ரோலாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இத்தனை நாள் அவளுக்காக மட்டும்தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அதில் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணுறாரு கோவத்தில். நீ தோத்துட்ட ஜிமினா. நோ, அந்த கில்ட்டியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி ஸ்முக் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா வி உள்ளே போகிறாரு. ஜிமின் வந்து அவர் சொன்னது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி அங்கே திங்க் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டைம் எடுக்குது. வி வந்து என்ன பேசுகிறாரு, என்ன நினைக்கிறாரு, அவரோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அதை பற்றி நினச்சிட்ருக்காரு. அப்போ அங்கே உள்ளேருந்து சவுண்ட் கேட்குது. ஜிமின், என்ன ரிசர்ச் பண்ணுறதை நிறுத்து. என்னை பற்றி உன்னால் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளேருந்து சவுண்ட் கேட்குது. நம்ம ஜிமின் அப்படியே தான் இருக்கார். பெயின் தாங்க முடியல அவருக்கு. போட்டு அடி எலும்பு உடையலன்னு தான் அதிசயம். அந்த மாதிரி இருக்குது. அவர் திங்க் பண்ணுறாரு, நம்ம மேலே தான் தப்பு, இவன் முன்னாடியே சொன்னது கரெக்டு தான், நம்ம வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவனை கண்ட்ரோலாக இருக்க சொல்ல போய் தானே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லற பையன் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுனது இவர் நம்பவே ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி இருக்குது இவரோட மைண்ட் செட்டு. அப்போ தான் சடனாக வந்து யாரோ கத்துற சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், இவர் செதறிட்டார். அப்படியே உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோதான், எல்லாருக்குமே அப்படியே உடம்பே நடுங்கிடும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு டார்ச்சர் தான். அந்த அந்த சில்லற பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் வழியில். அவனோட பாதி உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உல்ஃபுல்லாக இருக்கும்ல, அது வந்து கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. வி வந்து நம்ம ஜிமினை பார்த்தோன்னே ஜிமினை வந்து பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டோன்னே அந்த உல்ஃபெல்லாம் வந்து நம்ம வி கிட்ட வந்து நின்றுக்குது. அப்படியே உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா லீன் ஆகிட்டுருக்கு நம்ம வி மேலே. ஜிமின் வந்து அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்காரு நம்ம வியை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுங்க சைலண்ட்டாக போய் அமைதியாக ஒரு பெட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட உட்காந்து லீன் ஆகிட்டுருக்கு. அவரும் வந்து லைட்டாக அதை தடவி கொடுத்துட்டு நைஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கதறதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ளாட் ஸ்டொமக் அப்படி சொல்லலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு எடுத்துச்சுங்க உல்ஃபுங்கெல்லாம். ஸோ அப்படியே தெரியுது உள்ளே இருக்கிற குடல் எல்லாமே தெரியுது. இன்டெஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா குடல், அது எல்லாத்தையுமே வந்து கடிச்சு மென்று என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குங்க. அவன் வந்து கதறிட்டுருக்கான். அதெல்லாம் வந்து நம்ம ஜிமினே வந்து ஸ்பீச்சஸாக பார்த்துட்ருக்காரு. வி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த. அப்படியே வி அங்கேருந்து எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர சவுண்ட் கேட்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது அவனோட கால்லெல்லாம் வைக்கிது. அப்படியே ப்ளே பண்ணுறாரு வச்சு ஒரு மாதிரியாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வித் லாவாவோட சேர்த்த ஒரு மெட்டீரியல். அது வந்து பார்த்திங்கன்னா அவனோட காலையே வந்து அழுகி போகிற மாதிரி பண்ணிடுது. அது ஜிமினும் லைட்டாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறார் அன்கான்ஷியஸாக. பிகாஸ் அதில் வந்து ஒரு ரிதம் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் ஆக்சுவலி நம்ம வியோட மோட்டிவே. அந்த ரிதமை ஃபீல் பண்ணி கொள்ளணும். அதாவது இவங்க எல்லோரும் கத்துறதுல மோஸ்ட் ஆஃப் த சைக்கோபாத்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொல்லும் போது அவங்க கத்தி அவங்க பயப்படுறதுல பார்த்து ப்ளஷர் ஆவாங்க. பட் நம்ம தனி ரகம், யாருமே இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு ரகம். அவங்கள கொல்லும் போது அந்த ரித்தமோடு கொல்லுவாங்க. அந்த ரித்தமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சந்தோஷத்தை பார்ப்பார். இட்ஸ் அவர் ஓகே. ஸோ இந்த விஷயம் ஜிமினுக்கே தெரியும். ஜிமின் வந்து அதை அன்கான்ஷியஸாக அவர் லைட்டாக என்ஜாய் பண்ணுறாரு. அந்த ரித்தம்லாம் அனலைஸ் பண்ணணும் இல்லையா. அப்படி பண்ணும்போது அவரே மெய் மருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரை கொல்றதை. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜானுக்கு வந்து ஏதோ ஒன்று டெக்ஸ்ட் பண்ணோடனே அவள் வந்து ஆஃப்லைனில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. வி வந்து அவனை ரொம்ப க்ரூவலான ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்து அதெல்லாம் பார்க்குற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். பிகாஸ் அங்கே இருக்க உல்ஃபெல்லாம் வந்து நம்ம ஜிமினியே தான் பார்த்துட்ருக்க ஒரு மாதிரி. ஸோ இவர் கண்ணை மூடுறாரு ஏதாவதுன்னா அவ்வளோதான் கத்தம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நிற்க வச்சு பார்க்க வச்சுட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வி அதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம உல்ஃபில் அதுங்கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு சாப்பிட்ற மாதிரி ஒரு பீஸ், அதாவது ஹியூமன் ஸ்கின் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒன்று கொடுத்து லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து அந்த உல்ஃப் கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக ஹெட்டை நோட் பண்ணுதுங்க புரிஞ்ச மாதிரியே. அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊழையிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பாதி உசுருன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சோண்டி உசுறு அதோட அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு கண்ணு முன்னாடி கடைசியாக அவன் பண்ண தப்பெல்லாம் உணரும் போல் அந்த மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டார் அவர். இதில் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். எதனாலனா வேணாம்,
நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க, அதனால தான் நான் போடலை. ஓகேங்களா? வி வந்து அதுக்கப்புறமா அந்த பிளேஸ்லேருந்து போகிறாரு. மேலே போய் பார்த்தா அந்த உல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் நின்றுட்டுருக்கு. நம்ம ஜிம்மினும் அப்படியே பின்னாடியே போகிறாரு சைலண்ட்டாக. வி வந்து அதுக்கப்புறம் டைமை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு இட்ஸ் டைம் டு see my wifey அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து லைட்டர் வந்து ஒரு பேக்கெட்டில் பார்த்தா இல்லை. அப்போ ஜிமின் வந்து லைட்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டர் ஆன் பண்ணி அதில் ஃபயர் வந்து பற்ற வச்சு சிகரெட் அடிச்சிட்ருக்காரு. அப்படியே அடிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கார் வைக்கிட்டே போயிடுறாங்க 2 பேருமே. அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே லீன் ஆகிட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் கேட்குறாரு, நோ வாட்ஸ் யூர் பிளான்? ஆஃப் கோர்ஸ் டு fuck my wife அப்படின்ற மாதிரி இன்ஹேல் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வந்துட்டு வாட்? ஷீ இஸ் 9 month pregnant lady, you damn it அப்படின்றாரு. அப்போ நம்ம வி வந்துட்டு ஸோ வாட் அப்படின்றாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு நீலாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கே. அப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான லுக் விட்டு வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கோல்டாக. இப்போ வி வந்துட்டு யூ நோ ஜிமினா, ஐ வுட் லைக் டு fuck raw and fleshy அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விங்க் பண்ணிட்டு ஸ்முக் பண்ணிட்டே போகிறாரு. ஜிமின் வந்துட்டு அவரோட ஐஸை ரோல் பண்ணிட்டு இது எனக்கான ஆன்சர் இல்லை, நான் கேட்குறது ஒரிஜினல் ஆன்சர். ஓகே தென் பிஃபோர் தேட் ஐ வுட் லைக் டு பனிஷ் தட் பாய் அப்படின்னு சொல்லி எக்ஸேல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் வந்து அவர் சொன்னதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காரு, என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகரெட்டில் அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணி அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு வேறு மாதிரி என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமின் அப்படியே அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. யூ மீன் யுவர் கிட் லியோன் அப்படின்ற மாதிரி கேட்டால் வி வந்து எக்ஸ்ஹேல் பண்ணிட்டேன் கரெக்ஷன் மை பெப்பட் அப்படின்றாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு எனிவே எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ அவனுக்கு ஆட்டிடியூட் கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு சிகரெட் எடுத்து அடிக்கிறாரு. அப்படியே டபுள் சிகரெட். ஓகேங்களா? இவ்வளோ நாள் நான் இல்லாத இந்த டைமில் அவனுக்கு கொழுப்பு திமிரு எல்லாமே ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு டீச் ஹிம் யார் இங்கே உண்மையான ஆளுங்கிறத அவனுக்கு நான் காட்டணும். கொஞ்ச நாள் நான் தள்ளி போயிட்டேனா ரொம்ப ஆடிட்டான். தப்பு 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 ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை கிக் பண்ணுறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு பிஃபோர் தட் இது உனக்கு தெரியும் தானே, அந்த குழந்தை ஹர்ட் ஆனால் இட் வில் அஃபெக்ட் YN2. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? யூ வில் ஹர்ட் ஹர் இன்டைரக்ட்லி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாக்கிங் டோனில் கேட்குறாரு. அப்போ வி வந்து ஐஸை ரோல் பண்ணிட்டே ஷீ இஸ் மை பொசிஷன், மை டாய், I'll do anything to her அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் மிதிக்கிறாரு. அப்படியே ஜிமின் கேட்குறாரு, டோன்ட் யூ லவ் ஹர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான டோனில் அவருக்கு ரீச் ஆகிற மாதிரி சருக்குன்னு கேட்குறாரு. வி வந்து அவர் அப்படியே பார்த்து ஸ்மோக் பண்ணிட்டே கம் ஆன் மிஸ்டர் பார்க், டோன்ட் யூ நோ இட் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. அப்படியே கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேனியக்தனமாக சிரிக்கிறாரு. நவ் லெட்ஸ் கோ அண்ட் மீட் ஹர் இன் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து அவங்க ரொம்ப ஒரு கில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காரு. அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா காரில் அவர் கூட வந்துட்டுருக்காரு. ஸோ ஃப்ளாஷ்பேக் இதோடு முடிஞ்சுது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு வீக்கிட்ட இவ்வளோ தூரம் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி திங்க் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா, அதாவது இப்போ வி வந்து எப்படி இருக்கான், நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, வி உண்மையிலே வந்துட்டு இப்போ பழையபடி மாறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ். அதாவது இப்போ பழையபடி மாறுற அளவுக்கு நடந்திருக்குதா இல்லைன்னு சொல்ல, பட் ஸ்டில் இது இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போகுமா, இதுக்கப்புறம் வி வந்துட்டு மாறவே மாட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்டதை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானுவை பற்றி திங்க் பண்ணி பார்க்குறாரு அவர். ஜானு வந்துட்டு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அவங்கள பார்க்காம இந்த மாதிரி நான் அப்புறமா வரேன்றேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிருப்பார் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோடு அங்கே உட்காந்துட்டே யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுக்க போனால் அப்போ அவருக்கு திடீர்னு வந்து ஏதோ ஒரு பேப்பர் மேலேருந்து கீழே விழுது. என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர் வந்துட்டு சும்மா பார்த்தா நம்ம வியோட ரிசர்ச் பண்ண அவருக்குன்னு ஒரு டீம்லாம் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களோட லிஸ்ட் அது. எஸ், ஜிமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு ஆப்ரேஷனல் டீம் இருந்தது. அந்த டீம் வந்து ஆக்சுவலி இவரோட மோர்லி லைக் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே சொல்லலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க.
இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வியோட ரிசர்ச் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட அவ்வளோ இது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பண்ணுன்ற மாதிரி கேட்டால் நம்ம ஜிமின் சொல்லிட்டார், இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், யாராலும் இது பண்ண முடியாது, நான் பண்ணுறேங்கிற விஷயமே விக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறேன், ஜிமின் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விட்டார், நீங்கள்லாம் பண்ணுறீங்கிற விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பார்க்குறாரு. ஆக்சுவலி போய் சொல்கிறாரு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி சார் உங்களை மட்டும் பண்ண விட்டு எங்களை பண்ண விட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு இல்லவே இல்லை, வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கிறது இங்கே வந்து பேசுகிறீங்கிறதே இப்போ வீக்கு தெரிஞ்சிருக்கோம், அதெல்லாம் தயவு செஞ்சு போயிருங்கன்னா அந்த டீமில் இருக்கிற பசங்களாம் வந்து இல்லை சார் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஜிமின் வந்து ரொம்ப கம்பல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் 4 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. அதை பற்றி ஜிமின் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட் தான், பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து ஒரு தடவை சான்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே. அவர் வந்து ஈஸியாக யாரையுமே கொல்லலை. ஸோ எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து 10 பேரில் 4 பேர் தான் கொண்டிருப்பார். அந்த 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஒருத்தன் ப்ளே பாய் அந்த மாதிரி கொஞ்சம் சில கேட்டகிரி மோசமான சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, வயசு கோளாறு காரணமாக, அந்த மாதிரி இருக்கிற பசங்களை தான் அவர் கொண்டிருப்பார். அந்த பசங்க வந்து எப்படி சொல்கிறது, வியோட சான்ஸ், அதாவது அந்த கொடுத்துருக்க அந்த ஒரு வார்னிங்கையும் மீறி வியை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த 4 பேர் செத்துருப்பாங்க. இதெல்லாம் பற்றி அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டீமோட இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே வந்து அவர் ஃபோன் எடுக்கிறது அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேடி அப்படியே அதுலேயே டைம் போயிடுது அவருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபைல்லாம் பார்த்து டயர்டாகி உட்காந்துருக்கும் போது தான் அகைன் வந்து இப்போ ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு அவரோட வால்பேப்பர் தான் பார்க்குறாரு. வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் இல்லையா லாக் ஸ்க்ரீனில், அதில் வந்து ஏகப்பட்ட மிஸ்கால்ஸ் இருக்குது. அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஜான் எதுக்கு இவ்வளோ மிஸ்கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணலான்னு போகிறாரு. பட் கால் பண்ணல. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டாக கண்ணு கலங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கில்ட்டினஸ் இருக்க போல், அது எதனாலங்கிறது நமக்கு தெரில. அப்படியே அவர் பேசுகிறாரு. நான் எப்படி சொல்லுவேன் ஜானு உன்கிட்ட, பையன் கஷ்டப்படுறதுக்கு ப்ரைமரி ரீசன் நான் தானே சொன்னான், நீ என்ன நினப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. நம்ம யாருக்குமே ஒன்றுமே புரியாது. என்னடா சொல்கிறாரு இவர், வயன் கஷ்டப்படுறதுக்கு இவர் எப்படி ப்ரைமரி ரீசன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா, எஸ் கொஞ்சோண்டி ஃப்ளாஷ்பேக் முன்னாடி போகலாமா, எனக்கு அகைன் ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மினி ஃப்ளாஷ்பேக். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் கேட்டிருப்பார்ல, டோன்ட் யூ லவ் ஹர் அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படியே அவரை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு, கம் ஆன் மிஸ்டர் பார்க், டோன்ட் யூ நோ இட் ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டார்க்காக சிரிச்சிருப்பார். பட் கொஞ்சம் நேரம் முன்னாடி அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜிமின் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து ஒரு முன்னாடி போய் நின்று ஏதோ ஒன்று காதில் சொல்கிறாரு, ஓதுறாரு. ஜிமினோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சீரியஸாக மாறிடுது. ஐ ஹோப் மிஸ்டர் பார்க் டசன்ட் நோ எனிதிங் ரைட் அப்படின்னு சொல்லி ஸ்முக் பண்ணுறாரு. ஜிமின் வந்து அப்படியே ஒரு கையை முறுக்கிட்டு அங்கே நிற்கிறாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே, யூ கான்ட் டு எனிதிங், ஜஸ்ட் பி, நீ ரொம்ப லிமிட் மீறி தாண்டி போயிட்டுருக்க, வருதா ஜிமினுக்கு வருதா, இட்ஸ் மை லைஃப், மை பொசிஷன், மை கேம் அண்ட் மை என்டர்டைன்மெண்ட் அண்ட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் இட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? இந்த மைண்டில் எப்படா இவனை கண்டுபிடிக்கிறது, இவன் யார், இவன் மென்டல் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுறதை விட்டு இதை மைண்டில் ஏற்றிக்கோ. யூ ஆர் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் மை கேம். உன்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைக்கிறது மட்டும்தான் இங்கே நடக்கும், தெரியும்ல? பாரு, இட்ஸ் நாட் குட் ஃபார் வயன். நீ நினைக்கிற மாதிரி வயனை வந்து நீ இப்படிலாம் பண்ணால் அடைஞ்சிட முடியாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இது வயனுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு வை டு யூ கேர், எதுக்குடா அவனுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நம்ம ஜிமின் அப்படியே அவரை பார்த்துட்ருக்காரு. சொல்கிறா, எதுக்குடா உனக்கு கவலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினோட காலர் பிடிச்சேன். வென் யூ ஆர் த ப்ரைமரி ரீசன் இட் செல்ஃப், எதுக்கு நீ கவலை பண்ணும்? ஒவ்வொருத்தி கில்ட்டா என்ன குற்ற உணர்ச்சி குத்துதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாரு. நம்ம ஜிமின் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. கமான் ஜிமின், உன்னால் எதுவுமே பேச முடியாது, அவகிட்ட போய் எதுவுமே டைரெக்டாக சொல்லவும் முடியாது. என்னன்னு போய் சொல்லுவேன்? உன்னால் தான் அவள் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுவா?
உன்னால தான் அவள் என்கிட்ட வந்து டாயாக மாறினா அப்படின்னு போய் சொல்லுவியா? இல்லை வேறு என்ன தான் சொல்லுவேன்? உட்காந்து ஃபீல் தான் பண்ணணும். எப்படி? அப்படியே ஃபீல் பண்ணோம். ஐயோ, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டோமே, அதுவும் யார்கிட்ட போய் சேர்க்கக்கூடாது அவன்கிட்டே போய் சேர்த்துட்டோமே, இவன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சே அந்த பொண்ணை வந்து என்கிட்ட வந்து மாட்டி விடுறதுக்கு ஒரு ப்ரைமரி ரீசனாக நீ இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது என்னன்னு போய் சொல்லுவ ஜிமினா? ஐயோ, வயன் தங்கச்சி அப்படி தானே சொல்லுவேன். வயன் தங்கச்சி, அதாவது உன் சிஸ்டர். நடத்துகிறா இப்படி தான் உன் தங்கச்சியை கூட்டி கொடுப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு வி. நம்ம ஜிமின் அதெல்லாம் கேட்டு சைலண்ட்டாக இருக்காரு. என்னடா பேசாமல் இருக்க? பேசுவியே நீ இப்போ நல்லா, ஏன் இப்போ சைலண்ட்டாக இருக்க? ஓ, குற்ற உணர்ச்சி போட்டு குத்துதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ஸில் பாயிண்ட் பண்ணிட்டு, தப்பாரு, உனக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அவள் என் பொண்டாட்டி, என்னோட டாய், என்னோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அவள் தாடா. அவள் தான்டா எனக்கு ரொம்ப முக்கியம். தோ என் பொண்ணு ஜியா, என் பையன் லியோன், தோ என் பொண்டாட்டி வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க, இவங்கெல்லாம் ஜஸ்ட் என்னோட பான்ஸ் மட்டும்தான். பான்ஸ், அவ்வளோதான். என் செஸ் போர்டு குவீன், ஷீஸ் ஃபயன். ஃபேக்ட்ரி தாண்டா முக்கியம் ப்ராடக்ட்ஸை விட. இது உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விங்க் பண்ணிட்டு, வா என் பொண்டாட்டி எனக்காக காத்துட்ருப்பா. ஐயோ, என் புருஷனை காணமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு தெரில அவன் புருஷன் எந்த நோக்கத்தோடு வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. நீயும் ஒரு காரணமாக இருக்க போகிறடா இன்றைக்கி அவள் கத்துறதுக்கு. அப்படியே உட்காந்து கில்ட்டிலேஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கார் எடுக்கிறாரு. நம்ம ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட அதுக்கப்புறம் தான் காரில் கிளம்பி வந்திருப்பார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். இதை பற்றி நினச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜானு, உன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் இதை பற்றி? நானும் வயன் வீக்கிட்ட வந்து மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ரைமரி ரீசனாக இருக்கேன் அப்படின்னு உன்கிட்ட நான் எப்படி வந்து சொல்லுவேன்? சொன்னால் நீ என்னை என்னன்னு நினப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டுருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறாரு. வி வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பார் அப்போ தான் ஜிமின் வந்து இந்த கதை எப்போ நடந்திருக்கோன்னா ஒரு 2 years ஆர் 2.5 yearsக்கு மேலவே, கொஞ்சம் 2.5 வருஷத்துக்கு மேலேவே சொல்லலாம். அந்த வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த டீம் மெம்பர்ஸை சொன்னால ஒரு 10 பேர் சேர்ந்து வந்திருப்பாங்க. அந்த 10 பேரில் வந்துட்டு 4 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னேன்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறது வார்னிங் கொடுத்ததையும் வந்துட்டு அலட்சியப்படுத்திட்டு நம்ம வியோட கேஸை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வந்துட்டு இவங்க சும்மா இல்லாமல் நம்ம வயன் கூட ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருப்பார். அதை டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் அவங்கெல்லாம் பண்ண போய் தான் அதில் சில பேர் வந்து ரொம்ப சொல் பேச்சு கேட்காம ஆடவுமே கொண்டுட்டார். இது ஜிமினுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இவங்க எல்லோரும் இது பண்ணி அதில் 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த 6 பேருமே. அந்த 4 பேர் செத்துட்டாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்து அடைச்சி இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருப்பார். அப்படியே பேசுகிறாரு நம்ம வி வந்துட்டு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்னை எந்த வகையிலையும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அதை மீறியும் உன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்களாம், என் கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்களாம், புடுங்கிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி சும்மா விடுறது? அதான் உன் ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்பி வச்சேன், கூட உன்னையும் இப்போ அனுப்பி வைக்கலான் இருக்கேன். என்ன ஜிமின், என்ன தான் நீ என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது எதுக்கு பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன்ற அந்த ஆராய்ச்சி வேலைலாம் என்கிட்ட வேணான்னு அன்றைக்கி சொன்னேன்னா இல்லையான்னு சொல்லி எலக்ட்ரிக் ஷாக் வந்து அதிகமாக கொடுக்குறாரு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சில இந்த சாட்டை மாதிரி இருக்கும்ல, அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளாக இது ஏதோ இருக்கும், அதெல்லாம் வச்சு அடித்து சித்திரவதைப்படுத்தியிருப்பார். அது போக பத்தாதுக்கு, ஜிமின் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் இது பண்ணாலும் தாங்கிட்டு போயிடுவேன், பிகாஸ் நீ மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே அவருடைய ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணியே சொல்கிறாரு. இந்த மூளை எந்த அளவுக்கு யோசிங்கிறது எனக்கு தெரியும், எந்த அளவுக்கு இது ரிசர்ச் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நீ ரொம்ப லவ் பண்ணி உருகி லவ் பண்ணுறல உன் லவ்வர் ஜானு அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வைடாக பார்க்குறாரு. இன்னும் அப்படியே ரியாக்ஷன்ஸ்லாம் பற்றிட்டு வருது அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டு, திருப்பியும் சொல்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன் ஜிமின். என் ஃப்ரெண்டு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானுவை
அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம ஜிமின் லைட்டாக பயப்படுறாரு. கவலைப்படாத, உன் பொண்டாட்டியை கொண்டு நான் என்னடா பண்ண போகிறேன், அவளை கொல்லணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. உனக்கு தான் தெரியுமே, காரணம் இல்லாமல் கொல்ல மாட்டான் இந்த கிம்டேயும். அதனால் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ தான் என் பொண்டாட்டியை எனக்கு கூட்டி கொடுத்த அப்படின்ற விஷயத்த போய் உன் பொண்டாட்டிகிட்ட நான் சொல்லிடுவேன். அப்புறம் அவன் என்ன நினைப்பா, உன்னைய கிட்டவே சேர்க்க மாட்டா, பார்க்க மாட்டா, உன்னை வெறுப்பா. இதெல்லாம் நடக்கும், பார்க்குறியா, சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ணுவார். நம்ம ஜிம்மின் ரொம்ப பயந்துட்டு, இங்கே பாரு, இதில் எதுவுமே சொல்லாத அவகிட்ட, வேணாம். ஏன் வேணாம், உண்மையை தானே சொல்ல போகிறேன், நீ தான் உண்மையின் கடவுளாச்சே, சொல்லிடுறேன் ஜிமினா இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசலான்னு போவார். அதுக்குள்ளே ஜிமின் வந்துட்டு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் வயன்கிட்ட, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, தயவு செஞ்சு வச்சுடு. இப்போ என் வழிக்கு வர, ஓகே, தென் இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக உன் வேலையை பார்த்துட்டு மூடிட்டு போயிடணும். இல்லையா, அப்புறம் நான் என் வேலையை காட்டுவேன், தெரியும்ல எப்படி காட்டுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜிமினை விட்டுருப்பார். இதனால தான் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சு தான் இவர் ஜிமின், அதாவது வீக்கிட்டேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் எதுவுமே பண்ணாததுக்கு காரணமும் இது தான், சரிங்களா? ஸோ இதெல்லாம் அவர் நினச்சி பார்த்து தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தெரியுதா ஏன் வந்து ஜிமின் வந்து நம்ம வயனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவும் எடுக்கல ஸ்டெப்பு. ஏன்னா பையனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ணுவாருங்கிறத சூப்பராக மிரட்டி சொல்லி வச்சுருக்காரு. அதை மீறியும் இவர் பண்ணால் என்ன நடக்குங்கிறது இவருக்கு தெரியும். அதனால தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கார். நீங்கள் ஒன்று ஜிமின்னா செல்ஃபிஷ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவரும் ட்ரை பண்ண தான் செஞ்சார் பையனை தப்பிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் எதுவுமே பாசிபிள் இல்லை. வேறு என்ன பண்ணுறது? அவங்களும் நம்ம வியை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. இருந்தும் மிரட்டி வச்ச ஒரே காரணத்தினால அவரால் எதுவுமே செய்ய முடியல, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். கில்ட்டினஸில் இத்தனை வருஷமாக செத்துட்ருக்காரு. நம்மளால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஆள் எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் பண்ணியிருக்காருங்கும் போது கில்ட்டினஸ் தானே. அந்த கில்ட்டினஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஜானு மிஸ் கால் கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்து அப்படியே அவர் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கால் பண்ணுறாரு ஜானுக்கு. பட் திஸ் டைம் ஜானு கால் எடுக்கலை. அவருக்கு ரொம்ப பதறிடுது. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே நம்ம வீட்டு சைடு வந்தால் நம்ம ஜானு, யூரிமா இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, பாப்பா, அப்புறம் லியோன், இவங்கெல்லாம் 4 பேர் கீழே ரூமில் இருந்திருப்பாங்க. வயனோட சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை. சவுண்டு கத்துற சவுண்டு எதுவுமே கேட்கல. யூரிமாவும் அந்த சோஃபாவில் அப்படியே தூங்கிட்டாங்க. ஜானு அந்த சேரில் உட்காந்துட்டு இன்னும் தூங்கலை. தூக்கம் வருது, ஆனால் தூங்க முடியாமல் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்தே தான் இருக்காங்க. வயன் என்ன பண்ணுறா, அவளை எப்போ போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகவே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா இவங்களுக்கு போய் எடுக்கணும்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா அப்படியே காத்துட்ருக்காங்க. ஜிமினும் இவர் கால் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போ ஃபோன் இவங்க அந்த ஹாலில் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வயன் மேலே கத்தும் போது போயிருப்பாங்களா, போகும்போது கையில் ஃபோன் எடுத்துகிட்டே தான் போயிருப்பாங்க. அதை ஹாலில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஃபோன் சைலண்ட்டில் இருந்திருக்கனால நம்ம ஜிமின் பண்ணது இவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் எப்போ வருவார், நம்ம வயனை எப்போ போய் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது அவங்களுக்கு சாதாரண பார்த்திங்கன்னா யாரும் வெளியே நடந்து போகிற சவுண்ட் கேட்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா உடனே எந்திரிச்சிடுறாங்க. அந்த சேர்லேருந்து பொறுமையாக எந்திரிச்சிட்டு போயிட்டு அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் அக்ரெசிவாக பார்த்திங்கன்னா அங்கிட்டு எங்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு ஷர்ட்லெஸ்ஸாக. அதை பார்த்தோன்னே நம்ம ஜானுக்கு ரொம்ப பயமாகிடுது. உடனே டோரை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போனால் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் இவ்வளோ நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்துச்சுல, அது ஸ்டாப் ஆகிடுது. அவங்க லாக் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக அந்த டோர்லேருந்து பின்னாடி அங்கிட்ட ஒரு விண்டோ இருக்கும் சைடில், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க இருட்டில். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்ககிட்ட இப்போ உட்காந்துருந்தால் ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜானு அப்படியே பொறுமையாக அந்த ஸ்க்ரீன்லேருந்து விலைக்கு பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. பார்த்தா நம்ம தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவான ஒரு மாஸ்டர் கோலத்தில் வந்துட்டுருக்காரு உள்ள. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ ஃபோன் வேறு அங்கே ஹாலில் இருக்கா. ஸோ ஜிம்முனுக்கும் கால் பண்ண முடியல. அவங்க ஒரு மாதிரி பதறிட்டே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பின்னாடி ஒழிஞ்சிருக்காங்க. யூரிமா அந்த பசங்க அவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. யூரிமா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டோன்னே அவங்க லைட்டாக வேக் ஆயிடுவாங்க. இதை ஜானு பார்த்துடுறா. அவங்க அப்படியே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளே வர கோலத்தை பார்த்து அவங்க ஒரு மாதிரி பயந்து கத்தலான்னு போகிறாங்க யூரிமா. அப்போ ஜானு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சிக்னல் காமிச்சிடுறாங்க. ஜானு அவங்க பார்த்துடுறாங்க அந்த செட் கார்னரில். இவங்க 2 பேரும் அங்கே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த அம்மா தூங்குற மாதிரியே பார்த்திங்கன்னா ஹாஃப் ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காங்க சோஃபாவில். ஜியாவும் லியோனும் பார்த்திங்கன்னா பெட்டில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு.
நடந்து வந்துட்டு அவர் வந்துட்டு பின்னாடி பேக்கில் வந்து கன் வச்சுருப்பார் போல். அதை எடுத்து அப்படியே ரீலோட் பண்ணுறாரு. அந்த சத்தத்தை கேட்டோடனே ஜானுக்கும் அல்ல இல்லை, யூரிமாக்கும் அல்ல இல்லை, 2 பேரும் அவங்க பதறிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீலோட் பண்ணார்ல, அது வந்து கரெக்டாக லியோன் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அவ்வளோதான், என் ஜானுலாம் முடிவு பண்ணிட்டா, ஓகே லியோன் செத்தே போயிடுவான் போலன்ற மாதிரி இருக்குது நம்ம ஜானு மைண்ட் செட்டு. யூரிமாவுக்கும் ரொம்ப பயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜானு அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கா, வேறு எதுவும் நடக்கூடாது, ஜிம்மின் சீக்கிரம் வந்துருங்க, தடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் எதுவுமே இன்னும் ஷூட் பண்ணவே இல்லை. அந்த கன்னில் வேறு சைலன்சர் மாட்டின மாதிரிலாம் இருக்குது சரிங்களா. அவர் ஷூட் பண்ணுவாருன்னு பார்த்தா ஷூட்டே பண்ணல. பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லியோன் வந்துட்டு எந்திரிச்சிடுறான் வேகமாக. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க காத்துட்டு கூப்பிட்டுலாம் பார்த்துருப்பாங்க. லியோன் எந்திக்கவே இல்லை. இப்போ இவர் வந்து கன்னை ஜஸ்ட் ரீலோடு தான் பண்ணியிருப்பார், அதுக்கே லியோன் எந்திரிச்சிட்டான். யாருக்குமே ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கன்று ரீலோட் பண்ண சத்தத்தை கேட்டு லியோன் எந்திரிச்சிட்டு அப்படியே பெட்லேருந்து பொறுமையாக இறங்கி நீல் டவுன் பண்ணி உட்காந்து போ பண்ணுறான். இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்காந்துருப்பாங்கல்ல லியோன், அவர் போயிட்டு அந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட நெத்தி இருக்கும்ல அங்கே வச்சுருக்காரு. அப்படியே ட்ரிகரில் அவருடைய ஃபிங்கர் இருக்குது. அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது ரொம்பவே. ஐயோ லியோனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஜானு. பட் வெளியே வர அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யூரிமாவாலையும் ஒன்றுமே பண்ண முடியல, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கோம். இப்போ எந்திரிச்சா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களும் கடவுளை வேண்டிட்டு அப்படியே படுத்து பார்த்துட்ருக்காங்க. அவர் அந்த கன் அப்படி வச்சுருக்கும் போது லியோன் வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நார்மலாக உட்காந்துருக்கான் அவன் பாட்டுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை ஹெட்டில் வச்சுருக்காருல, ஸோ அப்படியே வச்சுட்ருக்கும் போதே லியோன் க்ரீப்பீஷாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல் பண்ணுறான். இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியல. கன்னை தூக்கி நெத்தியில் வச்சா எல்லோரும் பதறிக்கிட்டு விட்டுருங்கண்ணா விட்டுருண்ணா அப்படின்ற மாதிரி கத்தணும். இவன் என்னென்னா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான், அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அதில் ஒரு ஒரு ப்ளஷர் மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜானுலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க அந்த இடத்துல. ஒரு மாதிரி அவங்களுக்கு உடம்பே நடுங்குது பயங்கரமாக. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருப்பார் இல்லையா கன்னு, அதை வந்து நம்ம லியோனோட ஹெட்டில் டேப் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டை நோட் பண்ணுறாரு. லியோனும் நோட் பண்ணுறாங்க, என்ன இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன லாங்குவேஜ் இது, என்ன கம்யூனிகேஷன் இதுன்னு ஒன்றுமே யாருக்குமே எதுவுமே புரியல. லியோன் வந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகிறான். அப்போ வந்து அந்த பெட்டில் உட்காந்துட்டு க்ரீப்பியாக வந்து பார்த்திங்கன்னா லியோனை ஜியாவை பார்க்குறாரு. இவங்களுக்கு பயமாக இருக்குது. ஜியா எந்திரிச்சு இந்த கோலத்தில் வியாவை பார்த்தா அவ்வளோதான், ஊருக்கே கேட்கும், 10 ஊருக்கு கேட்குற மாதிரி கத்துவா அவள் பயந்து போய். அந்த பிள்ளை வேறு 4 வயசு குழந்தை, பயந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியும். அதனால் நம்ம ஜானு ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த பெட்டில் தான், நம்ம ஜியாவும் உட்காந்துருக்காங்களா அந்த பெட்லேயே தான் இருக்காங்க. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே. இங்கே லியோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்று அங்கே விக்கு நேராக நின்று கை கட்டி நின்றுட்டுருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜியாவை பார்த்து அவருடைய ஹேண்ட் எடுத்து ஜியாவோட ஹேரை வந்து லைட்டாக தடவி கொடுத்துட்டு அந்த கன்னை த்ரோ பண்ணுறாரு லியோன் மேலே. லியோன் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறான், ரொம்ப பர்ஃபெக்டாக கேட்ச் பண்ணுறாப்புல. வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தட்ஸ் யுவர் ரிவார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. லியோன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உலகத்தில் ஏதோ வந்துட்டு இவனுக்கு வரம் கிடச்ச மாதிரி, நான் தான் இம்மார்டல் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சந்தோஷப்படுறான். அந்த கண்ணெல்லாம் தொட்டு பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு லியோன் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கண்ணால் கேட்குறான் கிட்ட. வந்து ஏதோ நோட் பண்ணுறாரு. ஜானுவால் நம்பவே முடியல, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லியோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்று இருக்குல்ல, அதை அப்படியே வந்துட்டு ஒன்று ஒன்றும் ஹேண்டில் பண்ணி பார்க்குறான். ட்ரிகர் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த கன்னே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுறாங்கிறதையும் தாண்டி அந்த கன்று வந்துட்டு எப்படி ஷூட் பண்ண முடியும், சைலன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா செக் பண்ணிகிட்ருக்கான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ லியோன் வந்து சடனாக ஸ்க்ரீன்கிட்ட அந்த கன்னை காட்டுவானா. ஜானுக்கு அவ்வளோதான், கால் நடுங்குது பயத்தில். ஜானுவால் வெளியும் வர முடியாதுல்ல. இப்போ அவங்க அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. அவன் அந்த ஸ்க்ரீனுக்கிட்ட பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ட்ரிகரை அழுத்தினா அது பக்கத்தில் ஒரு ஜார் மணிக்க இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் அந்த ஒரு டேபிள் இருக்கும்ல, அங்கே ஒரு ஜார் இருக்கும். அது தூளாக உடஞ்சிருது. நம்ம ஜானுக்கு அவ்வளோதான், மரண பயத்தை அவன் காட்டிட்டான். அந்த 9 வயசு பையன் ஜானுக்கு மரண பயத்தை காட்டிட்டான். ஜானு அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம செத்தோன்னா நினச்சிட்டு இருந்தா, அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த ஸ்க்ரீன் பின்னாடியே தான் இருக்காங்க. லியோன் அதை ஷூட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான் க்ரீப்பிஷாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம ஜீவாவையும் பார்த்துட்டு, இப்போது உனக்கு என்ன வேலைனா, இங்கே யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நவுந்தா 1 இன்ச்சு மூவானா ஷூட் பண்ணிடணும், யோசிக்கவே கூடாது
யாராக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. காட் இட்? எஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறான். இவங்க 2 பேர்த்துக்கும் இல்லை ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவும் பயந்துக்கிட்டு நிற்க, நம்ம யூரிமாவும் அவங்க அப்படியே படுத்துருக்காங்க. அவங்க அப்படியே படுத்த மணிக்கே தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய கண் இமை இருக்கும்ல, அதெல்லாம் நடுங்குது, உதட நடுங்குது பயத்தில். நம்ம அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம லியோனையும் ஜியாவையும் பார்த்துட்டு எந்திக்கிறாரு அந்த பெட்லேருந்து. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபாவை பார்க்குறாரு, யூரிமாவை தான். யூரிமா வந்துட்டு என்னது இது காற்று நம்ம பக்கம் அடிக்குதுன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் அப்படியே யூரிமா கிட்டே வந்து பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பிடுறாரு. யூரிமாக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவர் போகும்போது அந்த ஸ்க்ரீன் இருக்கும்ல, ஜானு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனை ஒரு நோட்டம் விடுவார் பாருங்கள். அவ்வளோதான், ஜானு வந்தானா கழுத்தை நெரிச்சி போட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. பட் அவர் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த டோரை சாத்திட்டு போகிறாரு. அவ்வளோதான், இப்போ ஜானுமா யூரிமா யாருமே வந்து அசையக்கூடாது இந்த இடத்துல. லியோன் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பான். இவங்க அசைஞ்சாங்க எங்கேயாவது போனாங்கன்னா யோசிக்காமல் சுட்டுருவான். am I right? இதான் நடக்க போகுது. ஸோ ஜானா அப்படியே அந்த ஸ்க்ரீன் பிராண்டியே ஒளிஞ்சிருக்காங்க. ஐயோ ஜிமின் எப்போ வருவீங்க, வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. இங்கே யூரிமா அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் தான் நானும் தூக்கம் வராமல் தூங்கின மாதிரியே படுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே வயன் என்ன ஆனா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல இன்னும். ஸோ வயனை பற்றின நினப்பும் இருக்குது. ஐயோ நம்ம வயனை போய் எப்படி போய் பார்க்குறது மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானு யூரிமா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்த இடத்த விட்டு நவுறவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க. லியோன் கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஜான் வந்து ஜிம்மினுக்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போ அவங்க நகர்ந்தாங்கன்னா செத்தாங்க, சொல்லி முடிஞ்சுது. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இவங்க உயிரோடு இருக்கணும்ல, அதனால் அப்படியே இருக்காங்க பயத்தில். அவங்க ஸ்க்ரீனில் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தூக்கமாக வேறு வருது. பட் ஸ்டில் அங்கே அமைதியாக நிற்கிறாங்க. நம்ம லியோனும் வந்து பார்த்திங்கன்னா அவன் கொடுத்த வேலையை கரெக்டாக பக்காவாக செய்கிறான். எதுவுமே நகுர விடலை. அங்கே காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ஆடுது அப்படின்னா கூட அங்கே ஷூட் பண்ணிடுறான். இந்த விஷயத்த பார்த்துட்டு தான் அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி. நம்ம யூரிமாவும் அப்படி தூங்குற மாதிரியே தான் படுத்துருக்காங்க. ஒரே பொசிஷனில் படுத்து கிடக்காங்க அவங்களும். யூரிமா அப்படி படுத்துருக்கதை பார்த்துட்டு ஜானு வந்து ஏதாவது சிக்னல் காமிச்சு அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி லியோனை பிடிக்க சொல்லி போய் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. பட் நத்திங் ஒர்க்ஸ். அப்படியே தான் வெயிட் பண்ணுறாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏகனகாய் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களோட சுச்சுவேஷன். பாவம். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு யாரும் நடந்து வர சவுண்ட் கேட்குது. நம்ம ஜான் அப்படியே நின்று இடத்துல நின்றுக்கினே படுத்துட்டாங்க போல், தூங்கிட்டாங்க போல். அப்படியே கண்ணசந்தே சாஞ்சிருக்காங்க செவுத்தில். யாரும் நடந்து வர சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னே இவங்களுக்கு அப்பாடா ஜிமின் வந்துட்டார் அப்படின்ற ஒரு ஹோப் வருது. டோரை இவர் ஓப்பன் பண்ணுறாரு. இவங்களுக்கு இல்லை நம்ம ஜானுமாக்கும் யூரிமாக்கும் ஐயையோ இவன் சுற்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணோன்னே லியோன் சுட்டுறான். ஐயையோ ஜிமினை சுட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பதறும் போது ஜிமின் கரெக்டாக நைஸாக எஸ் ஆகிருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியோனை தான் பார்த்து மறைச்சிட்ருக்காரு. லியோன் அப்படியே ஸ்முக் பண்ணிட்டே தான் இருக்கான். இப்போ ஜிமினும் இந்த ஆட்டத்தில் மாட்டியாச்சு. இப்போ இவர் நவுந்தார்னா இவரையும் ஷூட் பண்ணிவிடுவான் அவன். ஸோ அப்படியே இவங்க எல்லாருமே மூஞ்சு பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ தி நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சவுண்டு கேட்குது. ஹே வயன், எந்திரிச்சிட்டியா? அத்தை உனக்காக ஃப்ரூட்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். முதல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாகியா, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து டீ சாப்பிட்டுக்கலாமா, சரியா? சீக்கிரம் எந்திரி வயன், டைம் பாரு. இவ்வளோ லேட்டாக சாப்பிட்டா எப்படி? கமான் வயன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யூரிமா தான் பேசுகிறாங்க, யுவர் மதர் இன்லா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவங்கள அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக பார்க்குறீங்க. என்ன வயன் அப்படியே பார்த்துட்ருக்க? ஏதாவது வேணுமா? இதை எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அத்தை வயன், என்னாச்சு வயன், ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. அத்தை நேற்று 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 இதெல்லாம் ஆச்சுல்ல, லியோன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பெட்லேருந்து எந்திரிச்சு அப்படியே லியோன் லியோன் கத்திகிட்டே போகிறீங்க. கீழே போய் பார்த்தா லியோனும் ஜியாவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வயலின்லாம் வாசித்து பாடிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லியோன் லியோன் கத்திட்டு போனோடனே அவன் திரும்பி பார்க்குறான். என்னம்மா காலையில் இப்படி கத்திட்ருக்கீங்க, என்னாச்சு? லியோன் நீ நல்லா தானடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏதோ காயம் காயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபுல்லாக செக் பண்ணுறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க, நான் நல்லா தானே இருக்கேன்,
என்ன ஆச்சு எங்கள் மம்மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை பிடிச்சிட்டு, என்ன மம்மி ஆச்சு, ஏன் இவ்வளோ இது பதட்டமாக இருக்கீங்க காலையிலே, கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு இதுவாக பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு நைட்டு நடந்த சம்பவத்துக்கும் இவங்க இப்போ நடந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இல்லை நேற்று நேற்று லியோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லியோனோட ஷர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பட் யூஆர் சர்ப்ரைஸ், ஷாக்காக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா துளி கூட காயம் இல்லை உங்கள் உடம்புல. உங்களால் நம்பவே முடியல உங்கள் கண்ணையே. நீங்கள் உங்களுக்கு கிளி தான் பார்த்துக்கிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு, ஒயன் என்னாச்சு ஒயன், இல்லை அத்தை நேற்று நேற்று நைட்டு இது இது நடந்துச்சு, இல்லை இல்லை இது என் கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜானு உள்ளே வராங்க. ஒயன் என்ன எந்திரிச்சிட்டியா நீனு, நைட்டு ஏன் நீ பாத்ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜானுக்கிட்ட போய்ட்டு, ஜானு என்ன பேசுகிற நீனு, நேற்று இதெல்லாம் நடந்துச்சு தானே, லியோன் அடி வாங்கினா, நான் உள்ளே இருந்தேன், என்ன பேசுகிற நீனு, எனக்கு ஒன்றுமே புரியல ஜானு, எனக்கு ஒன்றுமே புரியல ஜானு. அப்போ ஜிமின் வந்துட்டு, ஒயன் அண்ணா நேற்று இதெல்லாம் நடந்துச்சு தானேண்ணா, என்னண்ணா பேசுகிறாங்க இவங்கெல்லாம், எனக்கு ஒன்றுமே புரியல. லியோனை போட்டு அப்படி அடித்தார் பெல்ட்டில், அவ்வளோ காயம் இருந்துச்சு, எதையுமே இப்போ காணோம், என்னண்ணா நடக்குதுங்க, நீங்களாவது சொல்லுங்கள் ஜிமின்னா. ஒயன் என்ன பேசுகிற நீனு, அண்ணா நேற்று தான் இதெல்லாம் நடந்துச்சுலண்ணா, என்னண்ணா கேட்குறீங்க நீங்கள், நேத்தா என்னம்மா வயன் பேசுகிற நீனு, முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சோஃபாவில் உட்காரிச்சு தண்ணி கொடுத்துட்டே பேசுகிறாங்க. என்னாச்சு வயன், என்ன சொல்கிற நீனு, நேற்று இதெல்லாம் நடந்துச்சு தானேண்ணா, அவர் வந்தார், நீங்களும் அவரும் வந்தீங்க, வந்ததுக்கப்புறமா எதோ ஆயிடுச்சு, அவன் அடி வாங்கினா, அதுக்கப்புறம் நான் மேலே போனேன், ஃபீல் பண்ணிட்டு போனேன், அங்கே அவர் என்ன போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் தண்டிக்கிட்டே பேசுகிறீங்க. ஜான் உங்களை ஹக் பண்ணிகிட்டே, என்ன வயன் பேசுகிற, அப்படி எதுவுமே நடக்கலையே, என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியல ஜானு, நான் சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன் ஜானு, என்ன ஜானு பேசுகிறீங்க, இதெல்லாம் நடந்துச்சு தானே, என்ன ஜானு நீயும் தானே ஜானு இருந்த, என்ன வயன் பேசுகிற, நான் இருந்தேண்ணா, ஜிமின் என்ன சொல்கிறா இவ, இங்கே பாரு வயன், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாம் உன் கெட்ட கனவு. இல்லை இது கெட்ட கனவு இல்லை, இது நிஜம்னா, நேற்று நடந்தது எல்லாமே நிஜம், என்ன பேசுகிறீங்க நீங்கள், எல்லாருமே இருந்தீங்க தானே, அப்போ என்னென்ன பேசிகிட்ருக்கீங்க. இங்கே பாரு வயன், அப்படி எதுவுமே நடக்கலை, இது ஜஸ்ட் உன்னோட கனவு தான், நீ கனவையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்கிற. நீ நேற்று நைட்டு வந்துட்டு பாத்ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்ட, நீ திறக்கவே இல்லை, வந்து டோரை அடைச்சி அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கும் தெரியல, என்ன வயன் பேசிகிட்ருக்க, வயன் அரே ஓகே அப்படின்ற மாதிரி ஜானு கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்படியே பார்த்துட்டு, இல்லை ஜானு என்ன ஜானு பேசுகிற நீன்னு, நேற்று கூட அவரும் இவங்களும் வந்தாங்க, 2 பேருமே வந்தாங்க, நம்ம பயந்துட்டு இருந்தோம், லியோனை போட்டு அவர் அந்த அடி அடித்தார், நீயும் பார்த்த, அதுக்கப்புறம் லியோனை நம்ம ரூமில் படுக்க வச்சோம், அதுக்கப்புறம் அவர் என்னை மேலே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனேன் அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, என்ன ஜானு பேசுகிற, இது என் கனவா, நீ எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அப்போ நீ சொல்ல வரியா. இல்லை வயன், நீ சொல்கிற மாதிரி ஒன்றுமே நடக்கலையே. இல்லை நடந்துச்சு, என்ன ஜானு பேசிகிட்ருக்க, நான் தான் உன்ட்ட சொல்கிறேன்ல, ஏன் நீங்கள் இப்படி நடிக்கிறீங்க, எல்லாருமே எனக்கு புரியல, நேற்று இவ்வளோ விஷயம் நடந்தது உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துச்சு, எல்லாத்துக்கும் சாட்சி நீங்கள் தான், நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம், பொய் தானே சொல்கிறீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கத்தி பேசுகிறீங்க. எதுக்கு நாங்கள் போய் சொல்ல போகிறோம் வயன்மா, முதல்ல நீ முதல்ல இந்த ஜூஸை குடி, நீ ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, கெட்டது அதெல்லாம் வந்துட்டு கனவுல போட்டுட்ருக்கிறதெல்லாம் மைண்டில் போட்டுக்கின்னு இருக்காத, எதையோ லிங்க் பண்ணி என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன், முதல்ல இந்த ஜூஸை குடி, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூஸை தட்டி விட்டு கத்துறீங்க. என்ன எல்லோரும் பேசி வச்சு நாடகம் நடிக்கிறீங்களா, யார் நடிக்க சொன்னா, அவர் தானே, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, இழிச்சவாய் மாதிரி இருக்குதா, நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிட்டு போகிற முட்டாளா நான், இவ்வளோ விஷயம் நேற்று நடந்திருக்குன்னு சொல்கிறேன், இப்படி நடிக்கிறீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நான் அவ்வளோ பார்த்தேன், என் கண் முன்னாடி என் கண்ணால் பார்த்தது எல்லாமே பொய்யும் சொல்ல வரீங்களா அப்போ நீங்கள் எல்லோரும், ஏன் இவ்வளோ கேவலமாக நடிக்கிறீங்க, நீங்கள் எல்லோரும் ஏன் பக்கம்னு நினச்சேன், ஆனால் நீங்களே என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, யாருக்குமே
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜானுவை பார்க்குறாரு. ஜானு வந்துட்டு, இந்த பாரு வயன், நீ கனவையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்கிற, சரியா? இதெல்லாம் மைண்டில் போட்டுக்காத. நான் என்ன பொய் சொல்லிகிட்ருக்கேன்? நான் இதை பார்த்து என்ன பைத்தியம் மறுத்துதா உனக்கு? எவ்வளோ தடவை சொல்லிகிட்டு இருக்கேன் அது கிடையாது கிடையாதுன்ற கனவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்து என்ன லூசு மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க பயங்கரமாக. அப்போ யூரிமா வந்துட்டு, வயன் சொல்கிறத கேளுமா, அப்படி எதுவுமே நடக்கலை, நீயா ஒன்று நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ உட்காரு, காமாகும் முதல்ல. என்ன நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, இது எதுவுமே பொய் கிடையாது, நிஜம். நீங்களும் இருந்தீங்க, ஏன் இப்படி கேவலமாக நடிக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் வாய் கூசலி எப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜான் வந்துட்டு, வயன் நாங்கள் தான் சொல்கிறோம்ல, அப்படி எதுவுமே நடக்கலை, நீ தான் வந்துட்டு நிஜத்தையும் கனவையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க தன்னால். ஏன் வயன் இப்படி பேசுகிற? இது உனக்கு ப்ரெக்னன்சி டைம், இந்த டைமில் இப்படிலாம் பேசி நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா உன்னையும் சரி உன் குழந்தையும் சரி 2 பேரையும் தான் பாதிக்கும். என்ன பேசிகிட்ருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கத்துறாங்க. இல்லை ஜானு, இங்கே பாரு, நீ ஏதோ போய் சொல்கிற, என்ன காரணம்னு தெரில, ஆனால் நீ என்னை பைத்தியம் மாதிரி ஆக்குறவும் என்னால் முடியல ஜானு. நான் உண்மையை தான் ஜானு சொல்கிறேன். நான் ஏன் ஜானு இப்படி கனவுன்னு சொல்ல போகிறேன்? ஏன்னா நான் நேற்றுலையும் அடி வாங்கினதை கண்ணால் பார்த்தேன், அழுத கதறினேன், எல்லாமே பண்ணேன். மேலே போனால் அங்கே அந்த 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 ஹெட்டை பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி அவ்வளோ கோரமாக இருந்துச்சு. எப்படி ஜானு உன்னால் போய் சொல்ல முடியுது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன மனநோயாளியா? என்ன பேசுகிற ஜானு? நீங்களும்மாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே சோஃபாவில் அழுதுட்ருக்கீங்க. ஜியாவும் லியான்னு ஓடி வராங்க. அம்மா ஏம்மா அழுகுற? என்னம்மா ஆச்சு? அம்மா ஏம்மா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜானு தான் வந்துட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் விளையாடுங்க, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. பட் அவங்க போகவே மாட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது, வயன். அது தெரிஞ்சவுடனே நீங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கை காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நடுங்குது. நீங்கள் அந்த சைடே திரும்ப மாட்டேன்றீங்க. அப்படியே ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க அந்த வாய்ஸை கேட்டோடனே. அப்போ யூரிமா வந்துட்டு, வாட்டயாங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஜியாவும் லியோனும் அவங்கக்கிட்ட ஓடி போயிட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு அம்மாவுக்கு? ஏன்ப்பா அம்மா அழுகுறாங்க? என்னன்னு கேளுங்கப்பா. அம்மா பாவம்ப்பா, ரொம்ப அழுதுட்ருக்காங்க, காலைல எழுந்ததுலேருந்து கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த 2 குழந்தைங்களும் வந்துட்டு டேயாங் கிட்டே சொன்னோடனே, டேயாங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வராரு உள்ள. அவர் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினும் ஜானும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. உங்ககிட்ட தான் நடந்து வராரு. அவர் நடந்து வரும்போது நீங்கள் கீழே தானே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் நடந்து வரும்போது அந்த ஷூ வந்து உங்களுக்கு தெரியும்ல நடக்கிறாருன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டெப்ஸு ஒன்று வரும்போது உங்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக அப்படியே துடிக்குது வேகமாக. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுடைய இது இருக்கும் இல்லையா ஸ்கர்ட்டு, ஸோ உங்களுடைய நீஸ் மேலே ஹேண்ட் வச்சுருப்பீங்களா, அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க பயத்தில். நம்ம உங்ககிட்ட வந்துட்டு, வயன் என்னாச்சு, என்ன உன் பிரச்சனை? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அவர் உங்ககிட்ட வர உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப துடிச்சிருக்குமா, உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பே நடுங்குது. நைட்டு நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே ஒன்று ஞாபகம் வருது, எப்படிலாம் அவர் நடந்துக்கிட்டார், என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நினச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கால் அங்கே தன்னால் வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கு, கையும் காலும். இதை வந்து ஜானு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஜிமின் கிட்டே ஏதோ வந்து கண்ணை காட்டவுமே ஜிமின் வந்து அப்போ சொல்கிறாரு வீக்கிட்ட, ஒன்றும் இல்லை டயாங், அது வந்து வயனுக்கு வந்து இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில், ஸோ தட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமானனால டிசோசியேஷன் அந்த மாதிரி லைக் சம்திங் அவங்க வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி திங்ஸ் அப்படி ஏதாவது நடந்திருக்கும். மேபி லாஸ்ட் டைம் ஏதாவது பார்த்த மூவியாக இருக்கலாம், ஏதாவது அவங்களோட டெலியூஷன் காரணமாக வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, கெட்ட கனவு தான் டயாங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிமின் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிமினை தான் பார்க்குறீங்க, அப்படியே உங்களோட ரெட்டிஷ் ஐஸோட. ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை வயன், சரியாயிடும், சரியா, நீ கவலைப்படாத, எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான், இந்த மாதிரி கனவு வந்துருச்சு அப்படின்ட்டுலாம் நீ வரி பண்ணிக்காத, நாங்கள் உன் கூட இருக்கோம், சரியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே உங்கள் தலையை அகைன் கீழே குனிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு. யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறா எல்லாமே உங்களுக்கு தெரியுது. நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு வந்துட்டு ஒரு கனவுன்னு சொன்னால் அந்த குழந்தை கூட நம்பாது, அப்படி ஒரு இன்சிடெண்ட்டை இவங்கெல்லாம் பொய்யாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி
ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். அதாவது இவங்க எதுக்கு இப்படி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் திங்க் பண்ணாமல் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட் இருக்கும்ல, அதை பற்றி வந்து கரெக்டாக யோசிப்பாங்களா. அந்த ஒரு இதுவே இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க எதுவுமே பேசாமல். ஃபீ உங்ககிட்ட தான் வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்டை போடுறாரு. அவ்வளோதான், உங்கள் உடம்பு பயங்கரமாக நடுங்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. வயன், இந்த பாரு, சும்மா நீ எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு என்னை என் வேலையும் பார்க்க விடாமல் எல்லாரையும் போட்டு கவலை பண்ண வச்சிட்ருக்க. இந்த பாரு, இங்கே நாங்கள் சொல்கிறது தான் நிஜம், புரியுதா? இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் நீ நம்பணும். அதுதான் உண்மையும் கூட. சும்மா கனவையும் நிஜத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காத, புரியுதா அப்படின்றாரு. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, எதுவுமே பேசலை. வேர்ட்ஸ் டார்லிங் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. அப்படியே ஐஸில் வந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறப்போ மா சொல்லிட்டேன், சாப்பாடு எடுத்து வைங்க. வயன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நீங்கள் ஹெட்டை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி ஆட்டிட்டு பொறுமையாக அங்கேருந்து எந்திச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க. டேயாங் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெத்து பிடிச்ச மாதிரி மேலே போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அதுதான் உங்களோட நிலமையும் கூட. ஸோ ஆமீஸ், இதோட பார்ட் 7 ஆஃப் சைக்கோஸ் லுனாட்டிக் அப்சஷன் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 5 or 7 அவ்வளோதான் இருக்கும். 5-7 வருமானு தெரில, 5 பார்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இது ஒரு போனஸ் சீரீஸுங்கிறனால இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ JKFF பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்க, சீக்கிரமாக வந்துடும், யாரும் கவலைப்பட வேணாம். அண்ட் ஆல்மீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. என் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு வணக்கம். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மொத்த ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். வீடியோஸ் ரெகுலராக வரும். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஆமீஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது யோர் பிலவ்ட் ஆத்தரானா. டாட்டா, லவ் யூ ஆல் செலகுட்டீஸ். மிஸ் யூ ஸோ மச். பாய்.